வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்மில் இயற்கணிதத்தில் 50 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் டேர்மில் எண்கள்ங்கிற டாப்பிக்கில் 100 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இயற்கணிதத்துலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு எண் இன்ட்டு 1 அதே எண், அதாவது ஒரு எண்ணோட ஒன்று பெருக்கும் போது நமக்கு அதே எண் தான் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் n into 1 equal to n அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல n என்பது மாறி, அடுத்தது மூணாவது பாருங்க, n into 1 equal to n அப்படிங்கிறதுல 1 வந்து ஒரு மாறிலி. அடுத்தது 4, a into bயும் b into aவும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பரிமாற்று பண்புல பெருக்கலின் பண்பை பற்றி சொல்லியிருக்காங்க. 5, கழித்தலில் 7 - 3ஐ 3 - 7 என எழுத இயலாது. 7 - 3னா ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். அதே 3 - 7னா -4 கிடைக்கும். அப்போ 2 ஈக்குவல் கிடையாது. எனவே a - b மற்றும் b - c ஆக வந்து சமம் கிடையாதுன்னு சொல்றாங்க. 6வது, ஒரு பேருந்தில் x எண்ணிக்கையில் மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. 2 பேர் மேலும் பேருந்துல ஏறினா மொத்த மக்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னா x + 2. அதுதான் ஆன்சர். அடுத்தது 7வது, ஒரு வெண்ணெய் கட்டியின் நிறை வந்து டபிள்யூங்கிற கிராம் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து 100 கிராம் வெட்டி எடுக்கிறோம். அப்ப அதை வந்து எப்படி எழுதுறோம்? வெட்டி எடுக்கப்பட்டால் மீதி இருக்கிறது என்னன்னா w - 100. அடுத்தது 8வது, ஒரு எண்ணை y என்று குறிப்பிட்டால் அதன் இருமடங்கை குறிப்பது. அப்ப இதோட இருமடங்கு என்னது? 2y. அடுத்தது 9வது, m உடன் 14ஐ அதிகரிக்க. m + 14. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாங்களே, இது பேசிக்கு. ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் சொல்ல முடியாது, ஒரு இயற்கணித கூற்றை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரியணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. m உடன் 14ஐ அதிகரிக்கனா mோட 14 கூட்டுனா அதுதான் m + 14. 10, x-இலிருந்து 6ஐ குறைக்க. அப்போ x-இலிருந்து எதை குறைக்கணும்? 6 குறைக்கணும். அப்போ x - 6. 11, 3 மற்றும் y-இன் பெருக்கல் பலன். 3ம் y-யும் அதோட பெருக்கல் பலன்னா 3y. அடுத்து 12, 5ஐ z ஆல் வகுக்க. அப்போ 5 / z. 13, p-யின் 2 மடங்கில் 5 குறைவு. அப்போ p-யோட 2 மடங்குனா 2p-யோட 5 குறைவுனா -5, 2p - 5. 14, x உடன் 21ஐ அதிகரிக்க. அப்ப x ஓட 21 அதிகரிக்கணும், x + 21. 15, ஏவிலிருந்து 7ஐ நீக்குதல். 7லிருந்து 7ஐ நீக்கினா a - 7. 16, p-யின் இருமடங்கு அப்படின்னா 2p. 17, 10ஐ m ஆல் வகுக்க. 10 / m. 18, 7 மற்றும் y-இன் பெருக்கல் பலனை 2 ஆல் வகுக்க. அப்ப 7y / 2. 19, a, b, c எக்ஸெட்ரா x, y, z ஆகிய எழுத்துக்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மாறிகள்னு குறிப்பதற்கு பயன்படுது. 20, f-இலிருந்து 5ஐ குறைத்தல். அப்ப f - 5. 21, s-ஐ 5ஆல் வகுத்தல். s / 5. 22, தற்போது a-யின் வயது n எனில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு a-வோட வயது என்னவா இருக்கும்? n-லிருந்து 7 மைனஸ் பண்றோம். அப்ப n - 7. 23, p - 5 ஆனது 12 எனில் p-யின் மதிப்பு என்ன? அப்ப p - 5 வந்து 12. அப்ப p-யோட மதிப்பு கேட்கணும். அப்ப -5 இந்த பக்கம் போனா +5 ஆயிடும். அப்ப 12 + 5. அப்ப p-யோட வேல்யூ 17. அடுத்தது 24, c-யின் 3 மடங்கை விட 10 அதிகம். c-யின் 3 மடங்கை விட 10 அதிகம்னா c-யின் 3 மடங்கு ஃபர்ஸ்ட் 3c, 10 அதிகம்னா +10. 25, 10 அரிசி பைகளின் விலை t எனில் 10 அரிசி பைகளின் விலை வந்து t. அப்போ ஒரு அரிசினா t/10. அப்ப t/10. 26, q மற்றும் 20-இன் பெருக்கல் பலன் 20q. 27, u என்பது இரட்டை எண்ணில் எனில் u-யின் அடுத்த இரட்டை எண் அதோட 2 கூட்டினா இரட்டை எண் வரும். இப்ப இது வந்து 2 அப்படின்னா அடுத்த இரட்டை எண்ணா +1 சேர்த்துனா 3 வரும். அப்ப அது இரட்டை எண் கிடையாது. +2 சேர்த்துனா 4 வரும். அப்ப u + 2. 28, u என்பது இரட்டை எண்ணில் u-யின் முந்தைய இரட்டை எண். அப்ப -2, u - 2. 30, t-யுடன் 100ஐ அதிகரிக்க. t + 100. 30, q-வின் 4 மடங்கு 4q. 31, y-யின் 9 மடங்கிலிருந்து 4ஐ குறைக்க. அப்ப y-லிருந்து 9 மடங்குனா 9y - 4.
32 எக்ஸ் டிவைடட் 3 எப்படி எழுதலாம்னா எக்ஸை 3ஆல் வகுத்தல். 33 11 + 10 எக்ஸ் அப்படின்னா 10 எக்ஸின் 10 மடங்கிலிருந்து 11ஐ அதிகரிக்க. அடுத்தது 34 70 எஸ்னா எஸ்ஸின் 70 மடங்கு. 35 ஜி ஆனது 300 எனில் ஜி மைனஸ் 1 வந்து கண்டிப்பாக ஜிலேருந்து 300னா ஜி வந்து 300னா ஜிலேருந்து 1 கழிச்சா அப்போ 300லேருந்து 1 கழிச்சா 299. 36 ஜி ஆனது 300னா ஜி + 1னா 301. 37 2s - 6 ஆனது 30. 2s - 6னா 30னா எஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2s வந்து ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிடும், கான்ஸ்டண்ட்டை மாறிலி எந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும், -6 + 6 இந்த பக்கம் வரும். 30 + 6 அப்போ 2s = 36. அப்போ எஸ்னா இங்கே இன்டூவில் இருக்குது, அப்போ இந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகிடும். அப்போ 18 தான் ஆன்சர். 38 மாறி என்பது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடாது. வேறுபட்ட மதிப்புகளில் இருக்கும். 39 W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. நாட்கள்னாவே வாரத்தில் உள்ள நாட்கள் 7, அப்போ 7W. 40 2 4 7 இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 2, இதோட டிஃப்ரென்ஸ் 3, இதோட டிஃப்ரென்ஸ் 4, இதோட டிஃப்ரென்ஸ் 5, அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 6, அப்போ 16 × 6 22. 41 y + 7 = 13. அப்போ ஒய்யோட வேல்யூ y + 7 = 13. y = இந்த +7 இந்த பக்கம் வந்து -7 ஆகிடும். இப்போ y = 6. 42 n-லிருந்து 6ஐ கழிக்க 8 கிடைக்கிறது. அப்போ n - 6 = 8. 43 மாறி என்பது வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும் அளவீடாகும். மாறினா வெவ்வேறு எண் மதிப்புகளை ஏற்கும். ABCD இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களை குறிப்பாங்க. அடுத்தது 44 மாறிலி அப்படின்னா ஒரு நிலையான மதிப்பு. மாறினா மாறிக்கிட்டே இருக்கும், மாறிலினா நிலையான மதிப்பை ஏற்கும். 800 இல்லைன்னா 700 ஆகும். 45 நடைமுறை சூழலில் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்துகிறோம். 46 எண்ணியல் மற்றும் வடிவியலில் உள்ள பல்வேறு விதிகளை பொதுமைப்படுத்தி வெளிப்படுத்த மாறிகளை பயன்படுத்துகிறோம். 47 a மற்றும் 5ஐ கூட்டுகனா a + 5. 48 z-இன் 6 மடங்கில் 1 குறைவு. அப்போ z-இன் 6 மடங்கு 6z, அதில் 1 குறையினா -1. 49 y-இன் 12 மடங்கு 12y. 50 x-ஐ 6ஆல் வகுக்க x/6. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து 6th மேக்ஸில் இருக்கிற இயற்கணிதத்தில் எக்ஸசைஸில் இருக்கிற சம்மே வந்து மேக்ஸிமம் வந்துடும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே அந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். நன்றி.